சரி. இது வந்து பொதுவான பலனே தவிர, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு, நம்மளுடைய 18 வருட சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையிலான அனுபவத்தை யூஸ் பண்ணி, எந்த லக்னத்துல பொறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்க கடகராசியா இருந்தா ஆயிலி நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா அல்லது புனர்பூச நட்சத்திரம் கடைசி பாதத்துல பொறந்தீங்களா அப்படிங்கிறதெல்லாம் முழுசா ஆராய்ந்து ஒரு கிரகமும் எப்படி இருக்குது, அந்த கிரகங்கள்லாம் இப்போ நம்ம சொன்ன கோச்சார் அமைப்புல டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில எது மாதிரி அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு கரெக்டான ஒரு அமைப்பாக கொடுக்குது, எந்த நேரத்தில் நமக்கு டேர்னிங் பாயிண்ட் வருது, எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், எந்த நேரத்தில் வந்து இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது, எப்போ வந்து குழந்தை விஷயங்கள், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் எப்போ கிடைக்குது, எப்போ சுப விஷயங்கள் தடை நீங்குது, எப்போ திருமணம் வருது, இது மாதிரி கலப்பு திருமணம், காதல் திருமணம் விஷயங்களாக இருந்தால் எப்போ கைகூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது, பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்குமா, வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும், அது மாதிரி பல விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல்